சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னியும் பருப்படையும். இந்த பருப்படையும் தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அடையை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா லேஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பருப்படை ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் பருப்படையும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பருப்படை ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்படை பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பருப்பு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது தான். பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியானது பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இந்த பருப்படை ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கரிசி ரெண்டையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது அடை தோசைக்குள்ள மெஷர்மெண்ட்டு. இப்போ அரை டம்ளர் துவரம் பருப்பு, இப்போ அரை டம்ளர் கடலைப்பருப்பு, இப்போ அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இப்போ அரை டம்ளர் உளுந்தம்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒரே மாதிரி அரை டம்ளர் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அரை டம்ளர் புழுங்கரிசி, பச்சரிசி ஒவ்வொரு டம்ளர், இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா 3-4 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்ல தண்ணி சேர்த்து இப்போ இது ஊறட்டும். ஓவர் நைட் நல்லா ஊறணும். ஒரு 5 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். காலையில் பார்க்கலாம் மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு. இப்போ வாங்க சட்னி அரைச்சிக்கிடுவோம். இப்போ இதில் தேங்காய், பொட்டுக்கடலை நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4, ஒரு சின்ன வெங்காயம் 3, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 2 பல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குருவோம். இது இப்போ உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. வாங்க இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸியில் சட்னி அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு, ஒரு நைட்டு ஊறிடுச்சு. இப்போ நான் இதை தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அடித்து வச்சுருக்கேன். அதில் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப நைஸ் இல்லாமல் நுரண்ட பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிடுவோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதில் அரிசிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம், ரொம்ப தண்ணி வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கிடலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது நல்லா நுரண்டு தான் இருக்குது, ரொம்ப இதாக இல்லை. பாருங்கள், நுரண்டு தான் இருக்குது. நுரண்டு இருந்தால் தான் இந்த அடை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் அடித்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ளதையும் அரைச்சிக்கலாம். அதே மிக்ஸியில் பேலன்ஸ் உள்ள அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு தக்கன தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 2வது பேஜையும் அரைச்சாச்சு. இப்போ இதையும் அந்த பவுலே சேர்த்துக்கலாம். ரெண்டாவது பவுல் இதையும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இது பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம்
இப்போ சட்னியையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணாம். இப்போ மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு எடுத்துக்குவோம். அதில் ஒரு 7-8 பல்லு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா அரைப்படாது அதுக்காக. இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை மாவோடு சேர்த்துக்கலாம். வாங்க, இப்போ அரைச்ச விழுதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்தாச்சு. இப்போ இதே மிக்சியில் ஒரு வரமிளகாய் ஒரு 10 சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். மிளகாயும் அரைச்சாச்சு. இதை இவ்வளோதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நடமாவோட இந்த மிளகாயும் சேர்த்துக்குவோம். இந்த மிக்ஸி அரைச்சி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்புங்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இதோட ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், இதோட ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். இது தோசை மாவு பதத்தில் இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இது எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். சட்னி கழித்து கொடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், சட்னியை தாளிச்சாச்சு. இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக தாளிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். அதில் எண்ணெய் சேர்த்து இந்த மாவுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இருகலாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வாங்க இந்த அடை தோசை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா காயுது. இப்போ இதில் நம்ம இந்த அடை தோசையை வறுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக வறுக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக உங்களால் முடிஞ்ச அளவு மெல்லிசாக வறுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
மெல்லிசாவும் இழுக்கலாம். இப்போ பாருங்கள் இழுத்தாச்சு. இப்போ உடனே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நேரம் சென்று ஊற்ற அந்த மேலே எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், முருகல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசை நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மேலெல்லாம் வெந்துட்டு பாருங்கள். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக முருகலாக ஜம்முன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள் அடை தோசை. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மொறுண்டு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள் பாட்டிலே. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அடை தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எடுத்துக்கிடலாம். இப்போ இதை எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு தோசை வார்த்துக்கிடலாம். இப்போ நல்லா எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் ரெண்டாவது தோசையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டாவது தோசையும் நல்லா வெந்துருச்சு, முருகலாக சூப்பராக வெந்துருக்கு. இப்போ இதை போட்டுக்குவோம். இப்போ தோசையை மடிச்சுக்க எடுத்துக்குவோம். இப்போ இந்த தோசையும் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தோசையும் வச்சுக்கலாம். இதில் மெல்லிசாக வறுக்க முடியுமோ இதையும் அதே மாதிரி வறுத்துக்குவோம். மெல்லிசாக வறுத்துக்கலாம். இப்போ வேகட்டும், கொஞ்சம் நேரம் நின்று ஊற்றிக்கலாம். இப்போ மேலே எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக இருக்கும் நல்ல தோசை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வேகட்டும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடை தோசைக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நெய் பிடிச்சா கூட நெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இந்த தோசையும் எடுத்துக்குவோம். இதையும் எடுத்து இதோட சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள் அடை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடை தோசை ரொம்ப ஜம்மாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் சட்னி தான் அடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அடை தோசை சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனவுக்கு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.